கணக்கம்பட்டி சத்குருவே சரணம். சத்குரு ஞான வள்ளலே சரணம். என் அன்பின் தங்கமே, இப்பொழுது மிகப்பெரிய உண்மையை உன்னிடத்தில் கூறுவதற்கு இந்த கணக்கம்பட்டி சத்குரு ஞான வள்ளல் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். நீயோ உன்னை விட்டு போனவரை பற்றி தானே வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றாய். அவர் எப்படி இருக்கின்றாரோ, என்ன செய்கின்றாரோ என்று. நம் மனதை புரிந்து கொள்ளாமல் சென்று விட்டாரே, நாம் அப்படி என்ன செய்து விட்டோம்? நமக்கான சூழ்நிலையை புரிந்து கொள்ளாமலும் அறிந்து கொள்ளாமலும் சென்று விட்டாரே என்று உன் மனம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அல்லவா? அந்த வருத்தங்கள் இனி தேவையில்லை என்றுதான் சொல்கிறேன். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையின் கனவுகளை நினைவாக்குவதற்கு நான் உன் கூடவே தான் பயணித்து கொண்டு இருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது உன் மனதின் உள்ள நிலையும் நான் அறியாமல் எப்படி இருக்கேன் என்று நீ நினைக்கின்றாய். உன் சூழ்நிலைகளே நீ அறியாமலே நான் புரிந்து கொண்டு இருப்பதுதானே ஒரு தகப்பனின் கடமை. அதுதானே இந்த சத்குரு ஞான வள்ளலின் பொறுப்பு. அப்பேற்பட்ட பொறுப்பை இந்த கணக்கம்பட்டியான் எடுத்து கொண்டிருக்கின்றேன். உன் வாழ்க்கை முழுவதும் என்னிடத்தில் ஒப்படைத்து விட்ட பிறகு மனம் மருந்தவே வேண்டாம். வருவது 1000 விஷயமாக இருந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் மனதின் ஓரத்தில் ஏதோ ஒரு நிலையான விஷயத்திற்காகத்தான் என் பிள்ளைகள் இவ்வளவு பெரிய காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஏதோ ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காகத்தான் இவ்வளவு ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். எல்லாம் இருந்தாலும் கூட நீ உனக்கு பிடித்தமான விஷயம் முன்னருகில் இல்லாமல் இருந்தால் எவ்வளவு கஷ்டப்படுவாய், எவ்வளவு ஏக்கம் கொள்வாய் என்று எப்படி எனக்கு தெரியாமல் இருக்கும்? யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் வாழ்க்கையை சரி செய்கின்ற பொறுப்பை நானே உனக்காக எடுத்திருக்கும் போது உன் நிலை அறியாமல் இருப்பேனா? உன் கண்ணீர் வருகின்றது என்பதற்காக நான் அப்படியே அதை பார்த்து கொண்டு இருப்பதில்லை. நானும் என் பிள்ளைகளின் வெற்றியை கொண்டாடுவதற்குத்தான் இங்கு காத்து கொண்டு இருக்கின்றேன். என் பிள்ளையே, எப்பொழுதும் உனக்கான விஷயத்தை பற்றி தான் சிந்தனை செய்கிறேன். அவன் ஜீவ சமாதியில் இருந்து கொண்டு அமைதி காத்து கொண்டு இருக்கின்றாரோ என்று மட்டும் நீ ஒரு நாளும் எண்ண வேண்டாம். உனக்கான சூழ்நிலையை எப்படி சரி பண்ணுவது, உன் கர்ம வினைகளை எப்படி தீர்ப்பது என்பதில் நான் உறுதியுடனும் தெளிவுடனும் திட்டத்தை தீட்டிக் கொண்டுதான் இருக்கின்றேன். இன்னும் சற்று நேரமாகத்தான் இருக்கலாம், இன்னும் சற்று காலமாகத்தான் இருக்கலாம், இன்னும் சற்று வாரமாகத்தான் இருக்கலாம். அதை தாண்டி உன் வாழ்க்கையின் கருமாவை தீர்த்து வைத்துவிட்டு நீ கேட்டதை கேட்டபடி கொடுப்பதற்கு இந்த சத்குரு ஞான வள்ளல் வந்திருக்கும் போது வேண்டாம் என்று தள்ளி விடாதே. சூழ்நிலைகள் உன் கஷ்டத்தை கொடுக்கும் போகும் போதெல்லாம் ஐயோ எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை என்று நீ சோர்ந்து விடாதே. அந்த சோதனையை சாதனையாக்க சரித்திரமாக மாற்றுவதற்குத்தான் இந்த கணக்கம்பட்டியான் உன் வாழ்க்கையில் இங்கு வந்து இருக்கின்றேன். நிலையான மாற்றம், நிரந்தரமான மாற்றம். என் தங்க பிள்ளையே, மாற்றம் ஒன்றுதானே மாறாததாக இங்கு இருந்து கொண்டு இருக்கின்றது. அப்படி இருக்கும் பட்சத்திலே உனக்கான மாற்றத்தை தேடித் தருவதற்கு இந்த அப்பனே நான் உனக்கு உறுதுணையாகத்தான் வரப்போகிறேன். எந்த நிலை எப்படி இருக்கும் என்று தெரியாமல் நீ தவிக்கின்றாய் அல்லவா? உன் தவிப்புக்கெல்லாம் இனி பலன் கிடைக்கத்தான் போகிறது. நான் உனக்காக ஓடோடி வந்திருக்கின்றேன். வாழ்க்கை முழுவதும் இப்படித்தான் இருந்து கொண்டு இருக்க வேண்டுமோ என்று நீ முயற்சினை கைவிட்டு விட்டு ஒரு பொழுதேனும் சோர்ந்து கொண்டு இருக்காது. உன் சோதனைக்கு பின்னால் நான் இந்த அப்பன் கையை பிடித்திருப்பது இன்னுமா தெரியவில்லை? கவலையை விட்டுவிடு, கலக்கப்படாதே. என் தங்க பிள்ளையின் வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையையும் என் நிலை தாண்டி வராது என்பதில் சற்று உறுதியாகவே இரு. நான் எப்பொழுதும் உனக்கு சொல்வது ஒன்றே ஒன்றுதான். தீமையை எடுத்துக்கொண்டு உனக்கு நன்மையை அள்ளித்தருவேன் என்று சொல்லி இருக்கிறேன் அல்லவா? அதன் பிறகும் எதற்காக கண்ணின் மணியே நீ சற்றும் யோசிக்கிறாய்? உன் வாழ்க்கையின் சாதனையே
நீ தொடுவதற்கான முயற்சியில் மட்டும் இறங்கிப்பார். என்னை மட்டும் நேசித்துப்பார். எதுவுமே நிரந்தரமில்லாத உலகில் இந்த அப்பனை நிரந்தரமாக்கிப்பார். எல்லாம் தானாகவே உன்னை தேடி வரத்தான் போகிறது. சூழ்நிலைகளை கடந்து கடந்து வாழ்க்கையே வெறுப்பாகி விட்டது, வாழ்க்கையை சலிப்பாகி விட்டது, இவ்வளவுதானா என்று நீ எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய். உன் எண்ணத்தில் மாற்றம் தேவை. ஏனென்றால் எண்ணம் போல்தானே வாழ்க்கை வந்து கொண்டிருக்கின்றது. அதனால்தான் நான் சொல்கிறேன், அந்த எண்ணத்தை அழகாக மாற்று, வண்ணமயமாக மாற்று. அப்படி நான் என்ன செய்வது அப்பனே என்றுதானே நீ கேள்வி கணைகளை தொடுத்து கொண்டே இருக்கின்றாய். அதற்கு நீ ஒன்றும் செய்ய வேண்டாம் என் பிள்ளையே. உன் சிந்தனைகளை மட்டும் நேர்மறையாக செயல்படுத்தி கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் வரும் விஷயத்தை மட்டும் நேர்மறையாக சிந்தித்து செயல்படு. நடக்குமா நடக்காதா என்பதை விட நடக்கும் என்பதில் உறுதியாக இரு. 100% உழைப்பை மட்டும் போட்டுக்கொண்டே இரு. நீ கேட்டபடி உன் கையில்தான் கிடைக்கப் போகிறது. வருகின்ற அடுத்தடுத்த நிலையை நினைத்து உன் மனம் பதற்றமாக இருந்து கொண்டு இருக்கின்றது. அது எனக்கு தெரியாமல் இல்லை. ஆனால் அந்த பதற்றமான சூழ்நிலையை உனக்கு சாதகமாக எப்படி மாற்றுவது என்றுதானே யோசிக்கிறாய். மாற்றி தருவது யாரென்று நினைக்கின்றாய் என் தங்க பிள்ளையே? இந்த அப்பன், இந்த கணக்கம்பட்டியான் உன் கரும வினைகளை எல்லாம் கரைத்துவிட்டு, உன் கவலைகளை எல்லாம் உடைத்தெறிந்து விட்டு, உனக்கான வாழ்க்கையை உன் கையில் நிரந்தரமாக்க நான் வந்து இருக்கும்போது வருவதையெல்லாம் வந்துவிட்டு போகட்டுமே. எதையோ நினைத்து கலங்குவதை விட எது வந்தாலும் எனக்காக என்னப்பன் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்பதில் உறுதியாகவே இருந்து விட்டுப்பார். மாற்றம் என்பது உனக்கானது உன் கையில் நான் வந்து சேரப்போகிறது. கேட்டதை நான் உனக்கு தேடி தேடி தந்து கொண்டுதான் இருக்கின்றேன். எல்லா நிலையிலும் இந்த அப்பன் நமக்காக செய்வது நல்லதாக மட்டும்தான் இருக்கும் என்பதில் உனக்கான விஷயத்தில் செயல்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன். என் பிள்ளைகளின் வாழ்க்கை இனி என்ன ஆனாலும் என்பதை விட எப்படியாயினும் நான் நல்வழிப்படுத்தத்தான் போகிறேன். இது இந்த கணக்கம்பட்டியானின் சத்திய வாக்கு. உனக்கு வெற்றியை தருவதென்று நானே உறுதியேற்று விட்டேனே. இனி உன் மாற்றத்தை மனதோடு ஏற்றுக்கொள். உன் வாழ்க்கை நிலை சரியாகத்தான் போகிறது, சரியாகத்தான் சென்று கொண்டிருக்கின்றது. நீ கேட்டது கேட்டபடியே உனக்கான சத்தியத்தோடு தான் வந்திருக்கின்றேன். நேர்மறை சிந்தனையை மட்டும் மாற்றிவிடாதே. எல்லாம் நல்லபடியாகத்தான் நடக்கும் என்பதில் உறுதியோடு இரு. நான் உனக்காகவே வந்து கொண்டு இருக்கின்றேன். நீ கேட்டதை கேட்டபடி தருவதற்கு. வாழ்க வளமுடன்.